கேம் சேஞ்சர் படம் ஃபிளாப் ஆனது ஏன்? உண்மைய போட்டு உடைச்ச கார்த்திக் சுப்புராஜ். ஷங்கர் இயக்கத்துல ராம் சரண் நடிச்ச கேம் சேஞ்சர் படம் படுதோல்வி அடைஞ்ச நிலையில அதுக்கான காரணத்தை இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் சொல்லியிருக்காரு. ராம் சரண், கியாரா அத்வானி நடிப்புல ஷங்கர் இயக்குன படம் கேம் சேஞ்சர். தில்ராஜு தயாரிச்சிருந்த இந்த படத்தோட மூலக்கதை இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜோடது. கேம் சேஞ்சர் படம் போன வருஷம் பொங்கல் பண்டிகைக்கு ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆபீஸ்ல ரொம்ப பெரிய தோல்வியை சந்திச்சது. இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் சமீபத்துல கொடுத்த பேட்டி ஒண்ணுல இயக்குனர் ஷங்கருக்கு கொடுத்த கதையில பெரிய அளவுல மாற்றங்கள் செய்யப்பட்டதா சொல்லிருக்காரு. கேம் சேஞ்சர் பத்தி கார்த்திக் சுப்புராஜ் என்ன சொன்னாரு அப்படின்னா, கதையோட ஒன்லைன் தான் நான் கொடுத்தேன். உறுதியான கொள்கைகளை வச்சிருக்கக்கூடிய ஒரு IAS அதிகாரி அரசியல்வாதியா மாறுறது பத்தினது அது. ஷங்கர் சாருக்கு கதையை கொடுத்தப்போ அவர் அதை எப்படி விரிவுபடுத்துவாரு அப்படின்னு நான் பார்க்க ஆவலா காத்துக்கிட்டு இருந்தேன். நான் அவருக்கு சொன்னது அதுதான். ஆனா கடைசியில அது முற்றிலும் மாறுபட்ட கதையா மாறி போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு கார்த்திக் சுப்புராஜ். கதையில மாற்றம் செய்யப்படுறது பத்தி கார்த்திக் சுப்புராஜ் சொல்லும்போது, பல எழுத்தாளர்கள் அந்த கதையில பணியாற்றி இருந்தாங்க. திரைக்கதையில நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டுச்சு. கதையிலயும் மாற்றம் வந்துச்சு. ஆனா சினிமாவுக்காக செய்யப்படக்கூடிய மாற்றங்கள மக்கள் எப்படி எடுத்துக்குவாங்க அப்படிங்கறத யாராலையுமே கணிக்க முடியாது. இந்த படம் ஏன் ரசிகர்கள் மத்தியில வரவேற்பு பெறல அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு.